ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாழைத்தண்டு தோசை செய்ய போகிறேன். நான் அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன், இட்லி மாவு. நான் வாழைத்தண்டு ஒரு பாதி வாழைத்தண்டு மோரில் ஊற வச்சுருக்கேன். சின்ன கப்பில் ரவை எடுத்திருக்கேன். இப்போது இந்த மிக்சியில் இந்த ரவை போட்டுக்கலாம். நறுக்கின வாழைத்தண்டு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துருந்துட்டேன். இப்போ பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துருந்துட்டேன். இப்போ இந்த இட்லி மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு இட்லி சோடா மாவு, இங்கே பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். சீரகம், காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இருக்காது. இல்லைங்களா? அதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை இதில் கொட்டிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். ரவை அப்படியே போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் அது ஊறினா நல்லா முறுமுறுன்னு வரும். அதுக்காக தான். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போது இதை தோசையை ஊற்றிக்கலாம். தவா காய வச்சுருக்கேன். இது வாழைத்தண்டு சேர்த்துருக்கிறதுனால இது உடம்புக்கு ஹெல்த்தி, நல்லது. சாப்பிட்டு பாருங்கள். முன்னே நான் வேறு மாதிரி போட்டிருக்கேன் வாழைத்தண்டு. இது வச்சு ரவை வச்சு செஞ்சுருக்கேன். இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைத்தண்டு ரவை தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி போகிறதுனால போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட பண்ணிடலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போது திருப்பி இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கொத்தமல்லி சட்னி எதுனா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இது தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரவை வாழைத்தண்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியோடு வச்சுருக்கேன். நல்லா முறுமுறு சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வாழைத்தண்டு ரவை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.